நம்மோடு கூட தேவனுடைய உடன்படிக்கை. பாடம் 8. தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கையில் நுழைந்திருக்கிறார். பரிமாற்றப்பட்ட ஆடைகள். நம்முடைய அழுக்கும் கந்தையுமான ஆடைக்கு பதிலாக தேவன் நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார். தேவனுடைய ஸ்தானம், ஆளுகை மற்றும் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் இப்பொழுது நமக்கு சொந்தமானது. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. உடன்படிக்கைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாரமுள்ள ஆவியை துதியின் ஆடையாக பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த ஸ்தலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கச்சைகளை பரிமாற்றம் செய்தனர். தேவன் நமக்கு அவருடைய போர்க்கவசத்தையும் ஆயுதங்களையும் கொடுத்தார். மிருகங்களை 2ஆக வெட்டுதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். வெட்டுதல் அல்லது இருதயத்தில் விருத்த சேதனம் செய்தல். பழைய உடன்படிக்கையில் வெட்டுதல் என்பது விருத்த சேதனத்தின் பகுதியில் செய்யப்பட்டது. புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் நாம் நம்முடைய இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆவியில் இருக்கிறது. நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்த நாள் ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாற்று பலியாக சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த நாளில் நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியுடன் இணையும் தனிச்சிறப்பை கொடுத்தது. இருதயத்தில் செய்யப்படுவதே விருத்த சேதனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நாம் தரித்திருக்கிறோம். காயத்தில் நிரந்தரமான தழும்பை ஏற்படுத்த சாம்பல் போடப்பட்டது. இருதயத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனத்தின் அடையாளங்களை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். பெயர்களை மாற்றிக்கொண்டார்கள். ஆபிரகாம் இருந்து ஆபிரகாம், சாராயிலிருந்து சாராள், யாக்கோபிலிருந்து இஸ்ரவேல், பவுலிலிருந்து சவுல். இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. உடன்படிக்கையின் நிபந்தனைகளை ஒருவருக்கொருவர் வாசித்தல். தேவனுடைய வார்த்தையில் நமக்கு உடன்படிக்கையின் நிபந்தனைகள் உண்டு. உடன்படிக்கையின் விருந்தை உட்கொண்டார்கள். கிறிஸ்துவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெறுவதின் அடையாளமாக நாம் திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். எல்லா சந்ததிக்கும் அடையாளமாக மரம் நாட்டப்படும். இனிமேல் இரத்தம் சிந்தப்படுதல் இல்லை என்பதற்கு அடையாளமாக 2000 வருடங்களுக்கு முன்பு மரத்திற்கு அடையாளமாக சிலுவை நாட்டப்பட்டது. எல்லாருக்காகவும் ஒரே தரம் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ளும் எல்லாருக்கும் அது உறுதியாயிருக்கிறது. நம்முடன் தேவனுடைய உடன்படிக்கை மதிப்பீட்டு சுருக்கம். நம்முடைய அழுக்கும் கந்தையுமான ஆடைக்கு பதிலாக தேவன் நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார். தேவனுடைய ஸ்தானம், தேவனுடைய ஆளுகை மற்றும் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் இப்பொழுது நமக்கு சொந்தமானது. தேவன் நமக்கு அவருடைய போர்க்கவசத்தையும் ஆயுதங்களையும் கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் இப்பொழுது நமக்குள் ஓடுகிறது.
நாம் நம்முடைய இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாற்று பலியாக சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த நாளில் நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியுடன் இணையும் தனிச்சிறப்பை கொடுத்தது. இருதயத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனத்தின் அடையாளங்களை நாம் தரித்திருக்கிறோம். இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் நமக்கு உடன்படிக்கையின் நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் இரத்தத்தில் பங்கு கொள்வதின் அடையாளமாக நாம் திருவிருந்து எடுக்கிறோம். இனிமேல் இரத்தம் சிந்தப்படுதல் இல்லை என்பதற்கு அடையாளமாக 2000 வருடங்களுக்கு முன்பு மரத்திற்கு அடையாளமாக சிலுவை நாட்டப்பட்டது. எல்லாருக்காகவும் ஒரே தரம் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எல்லாருக்கும் அது உறுதியாயிருக்கிறது.